இங்க ஒரு கும்பல் இருக்கு. திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளேன்னு சொல்லிட்டு, தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இப்போ ஒண்ணு பேசிட்டு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க பேசினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி பேசி, மறைமுகமா பிஜேபிக்கு சொம்படிக்கிற ஒரு கும்பல் தொடர்ந்து சுத்திட்டே தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம அண்ணன் சீமான பத்தி தான் பேசுறேன். விஜய் அரசியலுக்கு வரத பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் வந்து சீமான் கிட்ட கேட்டம்போது என்ன சொன்னார்ன்னா, இந்த ரஜினியையும், கமலையும் அடிக்கிற அடியில எந்த ஒரு நடிகனும் இனிமேட்டு அரசியலுக்கு வரணும்னு யோசிக்கவே கூடாது. நடிக்கிறது மட்டும் தான் நாடாள தகுதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். சார், விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணன் சீமான், இப்ப பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணனும் தம்பியும் நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். தம்பி கூட ஒன்று சேர நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அது அதுதானே. சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். இன்னும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன, அவரோட கொள்கை என்ன, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில. ஒரு போராட்டமோ மக்களுக்காக எதுவுமே இது வரைக்கும் நடத்தலை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட கொள்கையே தெரியாமல் நான் கூட்டணி வைக்க காத்திருக்கிறேங்கிறது எந்த வித நியாயம்? இவங்க ஓட்டு அரசியலுக்காக எதை வேணால் செய்வாங்க.